விக்ரமாதித்தன் கதை 31. சிறுவன் சிரித்த கதை. மறுபடியில் விக்ரமாதித்தன் முருங்க மரத்தை அடைந்து வேதாளத்தை பிடித்து இறக்கித் தோளில் சுமந்து கொண்டு கிளம்பினான். வாய் மூடி மௌனியாக அவன் நடந்து செல்லும்போது வேதாளம் அவனைப் பார்த்து, மகாராஜனே, இந்தக் கதையைக் கேள் என்று சொல்ல ஆரம்பித்தது. சித்திரக்கூடம் என்றொரு நகரம் உண்டு. அதன் பெயருக்கு ஏற்றபடி அழகாக இருந்தது. அதிலே சந்திராவலோகன் என்ற அரசன் ஒருவனிருந்தான். அவன் அரசருக்குள் மாணிக்கம். ஜனங்களை நன்றாக பாதுகாத்து வந்தான். எல்லோரும் அவனைப் போற்றினார்கள். ஆயினும் அவனுக்கு ஒரு குறை இருந்தது. அவனுக்கு எல்லா வகையான சம்பந்தம் கிட்டியிருந்தது. ஆனால் அவனுக்கேற்ற ஒரு மனைவி இல்லை. மனைவி இல்லாத குறையை மறைக்க அவன் ஒரு நாள் தன் பரிவாரங்களுடன் வேட்டையாட ஒரு காட்டிற்குச் சென்றான். அப்போது காட்டுப் பன்றிகளைக் கொன்றான். வில்வித்தையில் விஜயனை வென்ற அவனைக் கண்டு எல்லா மிருகங்களும் நடுங்கின. சிங்கங்களையும் சர்ப்பங்களையும் அடித்தான். வேட்டை ஆடுவதில் இருந்த ஆர்வத்தில் நடுக்காட்டிற்கு தனியாகச் செல்ல விரும்பி குதிரையை குதிகாலால் உதைத்தான். சவக்கடியும் கால் உதையும் பட்ட குதிரை வாயு வேகத்துக்கும் அதிகமாகக் கிளம்பி மேடு பள்ளம் பார்க்காமல் ஒரு க்ஷணத்தில் 10 யோசனை தூரம் சென்றது. அரசனுக்கு ஒரே பிரமிப்பாய் போய்விட்டது. அங்கே குதிரையும் களைத்துப் போய் நின்றவுடன் அரசன் காட்டிலே சிறிது உலாவினான். அவ்விடம் தாமரை நிறைந்த விசாலமான ஒரு தடாகத்தைக் கண்டான். காற்றிலே முன்னும் பின்னும் வளைந்து ஆடும் தாமரைகள் அரசனே, வா வா என்று கை காட்டி அழைப்பது போல இருந்தன. உடனே அரசன் குளத்தை அடைந்து குதிரையை விட்டு கீழே இறங்கினான். சேணத்தை எடுத்து குதிரையை கீழே புரளவிட்டு குளிக்க விட்டு தண்ணீர் காட்டிவிட்டு ஒரு மரத்தடியில் கட்டி ஒரு கட்டு புல்லையும் போட்டு மேயவிட்டான். பிறகு அவன் குளத்தில் குளித்து தண்ணீர் அருந்தி களைப்பாறினான். அதற்கப்பால் அவன் சுற்றுப்புறங்களை கவனித்தான். அங்கே அசோக மரத்தடியில் பேரழகு வாய்ந்த முனிவர் குமாரி ஒருத்தி தன் தோழியுடன் உட்கார்ந்திருந்தாள். அந்த பெண் மரவுரி தரித்த மாலையணிந்து ரிஷபத்தினிகளைப் போல தலை மயிரை எடுத்துக் கட்டியிருந்தாள். அவளைக் கண்டு மாறன் கணையால் தாக்குண்ட மன்னன், இவள் யாராக இருக்கும்? தடாகத்தில் குளிப்பதற்காக சாவித்திரியே வந்திருக்கிறாளா, அல்லது சிவனிடமிருந்து பிரிந்து கௌரி தேவியே மறுபடியும் தபசு பண்ண வந்துவிட்டாளா? சூரியோதயமாகி சந்திராஸ்தமனம் ஆகிவிட்டதால் சந்திரனன் தன்னொளியே தசு பண்ண பெண்ணுருவம் கொண்டு வந்திருக்குமா? நேரிலேயே போய் கேட்டுப் பார்க்கலாம் என்று எண்ணி அவளை நெருங்கினான். அவன் வருவதைப் பார்த்த அவள் அவன் அழகைக் கண்டு திகைத்துப் போனாள். மாலை கொடுத்து வந்த மங்கையின் கை நழுவியது. இந்தக் காட்டில் நுழைந்து வரும் இவர் யார்? சித்தரா? வித்தியாதரரா? இவர் அழகைக் கண்டு உலகம் முழுவதும் வியந்து நிற்குமே. இவ்விதம் எண்ணிய அவள் இருக்கையிலிருந்து எழுந்து கடைக்கண்ணால் அவனைப் பார்த்தபடியே இந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். ஆனால் அவள் கால்களோ அடியெடுத்து வைக்க மறுத்தன. இங்கிதம் அறிந்த மன்னன் மெல்ல அவளை அணுகி, சுந்தரி, முன்பின் அறியாமல் முதல் தடவையாக பார்க்கும் என்னை உபசரிக்க வேண்டுமென்று நான் கேட்கவில்லை. நெடுந்தூரத்திலிருந்து வரும் நான் உன்னை பார்த்து கொண்டிருப்பதைத் தவிர வேறு எதுவும் விரும்பவில்லை. ஆயினும் இப்படி நீ மிரண்டு ஓடுவது தபசிகளுடைய வாழ்க்கையின் கடமையோடு எப்படி பொருந்தும்? என்று கேட்டான். அரசன் இவ்விதம் கேட்டவுடன் அவளுடைய தோழி அங்கே அமர்ந்து அரசனை உபசரித்தாள். அரசனைப் போலவே அவளும் இங்கிதம் அறிந்தவள். பிறகு மன்னன் சகஜமாக அன்போடு அவளிடம், பெண் பாவாய், உன் தோழி எந்த நற்குடியில் பிறந்தாள்? அவள் நாமதேயம் என்ன? மலர் போன்ற மென்மையான தன் உடலை அவள் ஏன் இந்தக் கானகத்தில் தபசிக்கு உரிய வாழ்க்கையில் ஈடுபடுத்தி அவதிப்படுகிறாள்? என்று கேட்டான். தோழியும் கண்வ முனிவருக்கும் மேனகையிடம் பிறந்த இவளுக்கு இந்திரபிரபை என்று பெயர். கன்னிப்பெண்ணான இவள் இன்னும் ஆசிரமத்திலேதான் வசித்து வருகிறாள். ஆசிரமம் பக்கத்தில்தான் இருக்கிறது. தந்தையரின் அனுமதி பெற்று இந்த தடாகத்திலே நீராட வந்தாள் என்று தெரிவித்தாள்.
இதைக் கேட்ட அரசன் சந்தோஷமடைந்து அவளை தனக்கு மணம் செய்து கொடுக்கும்படி கண்வ மகரிஷியிடம் கேட்டு விடலாம் என்று குதிரை மேலேறி ஆசிரமத்திற்கு கிளம்பினான். குதிரையே ஆசிரமத்திற்கு வெளியே விட்டுவிட்டு பயபக்தியோடு மிகுந்த பணிவுடன் ஆசிரமத்திற்குள் நுழைந்தான். அங்கே ஜடாமகுடமும் மரவுரியும் தரித்த மகரிஷிகள் கூடியிருந்தனர். நட்சத்திர மண்டலத்தின் நடுவில் சந்திரன் பிரகாசிப்பது போல அந்த ரிஷி கூட்டத்தினர் நடுவில் காண்பவர் கண்கள் ஜொலிக்க உடகாந்து இருந்தார். அரசன் அவரை அணுகி அவருடைய கால்களைத் தொட்டு வணங்கினான். முனிவரும் அவனை வரவேற்று உபசரித்து அவன் கவலையைப் போக்கினார். அப்பால் நேரத்தை வீணாக்காமல் அவனைப் பார்த்து, குழந்தாய் சந்திராவலோகா, நான் சொல்லப் போகும் புத்திமதியைச் செவிமடுத்துக் கேள். உலகத்தில் வாழும் எல்லா ஜீவராசிகளும் சாவுக்குப் பயப்படுகின்றனவென்பதை நீ அறிவாய். அப்படியிருக்க அகாரணமாக இந்த பிராணிகளை ஏன் கொன்று விடுகிறாய்? பயப்படுகிறவர்களை ரட்சிக்கவே பகவான் இந்த ஆயுதங்களை அளித்திருக்கிறார். ஆகவே யுத்த சன்னதமான யானை குதிரைகளைக் கொண்டு எதிரிகளை அடித்து நாட்டுக்கு க்ஷேமத்தைக் கொடுத்து மக்களை நீதி வழுவாமல் அரசு புரிந்து வரவேண்டும். அரசுரிமையை நன்றாக பயன்படுத்தி அனுபவித்து தானதர்மம் செய்து உன் புகழ் உலகம் முழுவதும் பரப்புவாய். ஆயினும் கொடூரமான இந்த வேட்டை தொழிலை விட்டொழித்துவிட்டு வேட்டை ஆடுகின்றவன் வேட்டை குதிரை எல்லாம் களைத்து தன் வசம் இழந்து போவதைத் தவிர இந்த வேட்டையால காணும் பயன் என்ன? பாண்டவுக்கு என்ன நடந்ததென்பதை நீ கேள்விப்பட்டதில்லை என்று கூறினார். இவ்விதம் கண்வ முனிவர் கூறிய புத்திமதியைக் கேட்டு புத்திமானான் சந்திராவலோகன். அந்த புத்திமதியை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டான். இனி மிருகங்கள் எல்லாம் பயமின்றி வாழலாம் என்று தெரிவித்தான். முனிவரும் இதைக் கேட்டு, உயிர் வாழும் பிராணிகளுக்கு ஜீவஹிம்சை செய்வதில்லை என்ற உன் சங்கல்பத்தைக் கேட்டு மகிழ்வடைந்தேன். உனக்கு வேண்டிய வரத்தைக் கேள் என்றார். தன் விருப்பத்தைத் தெரிவிக்க ஏற்ற தருணம் கிட்டியதை அறிந்த அரசன் தங்களுக்கு என் மீது திருப்தி ஏற்பட்டிருந்தால் தங்கள் புத்திரி இந்திரபிரபையே எனக்கு மணம் செய்து கொடுக்க வேண்டுகிறேன் என்று பணிவுடன் வேண்டினான். அரசன் இவ்விதம் விரும்பி கேட்டவுடன் முனிவர் தம் புத்தரி அரசனுக்கேற்ற மனைவி என்று நினைத்து அவனுக்கு மணம் செய்து கொடுக்க ஒப்புக்கொண்டார். அப்சரஸ்திரி ஒருத்திக்கு மகளான அவள் அப்போதுதான் ஸ்நானம் செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தாள். உடனே ரிஷிபத்தினிகள் கூடி அலங்கரித்தார்கள். விவாகம் நடந்தது. சந்திராவலோக மன்னனும் தன் புது மனைவியை அழைத்துக் கொண்டு குதிரையேறி ஊருக்கு கிளம்பினான். ஆசிரமவாசிகள் கண்களில் நீர் வழிந்தோட ஆசிரமத்தின் எல்லை வரை வந்து அவர்களை வழியனுப்பினார்கள். அவர்கள் கிளம்பி வழி நடந்து செல்லும்போது சூரியன் அஸ்தமித்தான். இரவு சூழ்ந்து கொண்டது. அப்போது அரசன் சாலையோரத்தில் தடாகத்தின் அருகில் ஓர் அரசமரத்தைக் கண்டான். அந்த குளத்தின் நீர் தெளிவாக இருந்தது. மரக்கிளைகள் மறைத்து அந்த இடம் குளிர்ச்சியாகவும் நிழல் அடர்ந்து நன்றாக போல் முளைத்து மனோரம்யமாகவும் இருந்தது. இரவு பொழுதை அரசன் அந்த இடத்திலே கழிப்பதற்கு தீர்மானித்தான். அரசன் குதிரையை விட்டிறங்கி அதற்கு தண்ணீர் காட்டி போல் கட்டு போட்டான். பிறகு அந்த குளக்கரை மணலில் தங்கி இளைப்பாறினான். அன்றைய இரவு மலர்படுக்கையில் ரிஷி பத்தினியான தன் மனைவியின் அருகே உறங்குவதற்கு அமர்ந்தான். அப்போது கிழக்கே சந்திரோதயம் ஆகி இருளைப் போக்கி பிரகாசத்தை வீசியது. தண்ணீலாவிலே அரசன் இரவு பொழுதைச் சந்தோஷமாகக் கழித்தான். மறுநாள் காலையில் அரசன் படுக்கையை விட்டெழுந்து பிரார்த்தனையை முடித்துக் கொண்டு சைன்யத்தை அடைவதற்காகத் தன் மனைவியுடன் புறப்படுவதற்கு தயாரானான். அப்போது சந்திரன் ஒளியிழந்து மேற்கு மலை வாயிலில் அஸ்தமித்தான். கிழக்கே செக்கச் செவேலென்று சூரியனும் உதயமானான். அந்த சமயம் அங்கே திடீரென்று ஒரு பிரம்ம ராஷனன் தோன்றினான். உடல் ஒரே கருப்பாகவும் மயிரெல்லாம் மஞ்சளாகவும் மின்னல் தோன்றும் மேகமாகவும் காட்சியளித்தான். அவன் மயிரைத் திரித்து பூணூலாகவும் பிணத்தின் குடலை மாலையாகவும் அணிந்து மனிதனுடைய தலையின் மாமிசத்தை பீத்து கடித்துக் கொணடும் மண்டையோட்டிலிருந்து இரத்தத்தை குடித்துக் கொணடும் கோரப்பல்லுடன் பயங்கரமாகத் தோன்றினான்.
பிரம்மராட்சசன் வாயிலிருந்து நெருப்பு கக்கி குலை நடுங்கும்படி கோரமாகச் சிரித்தான். பிறகு அரசானைப் பார்த்து பின்வருமாறு கர்ஜித்தான். அடே பழிகாரா, நான் ஜவாலமுகன் என்ற பிரம்ம ராட்சசன் என்று அறிந்து கொள். இந்த அரசமரத்தைக் கொண்ட என் சாம்ராஜ்யத்தில் தேவர்கள் கூட நுழைய மாட்டார்களே. அப்படியிருக்க நீ இதை ஆக்கிரமித்து உன் மனைவியுடன் அனுபவித்து பாழ்படுத்திவிட்டாய். ஆகவே நீ சாசனத்திலிருந்து திரும்பி வரும் என்னிடத்திலிருந்து உன் காரியத்தின் பலனை பெற்றுக்கொள். அடே பாதகா, காமவசப்பட்ட உன் இரத்தத்தை பீத்து எடுத்து விடுகிறேன். உன் இரத்தத்தை உறிஞ்சுகிறேன். பிரம்ம ராட்சசன் இவ்விதம் மிரட்டி பயமுறுத்தியதும் அதைக் கேட்ட தன் மனைவி பயப்படுவதையும் கண்டு ராட்சசனை அசைக்க முடியாது என்று எண்ணி அரசன் நடுநடுங்கி, உங்கள் பாதுகாப்பை நாடி நான் இவ்வாசிரமத்திற்கு வந்திருக்கும் விருந்தாளே, என்னையும் அறியாமல் நான் ஏதாவது குற்றம் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடவும். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நரபலி ஒன்றை கொடுக்கிறேன். அதைக் கொணடு உங்கள் பசியாற்றிக் கொண்டு கோபத்தை தணிக்க வேண்டினான். அரசன் இவ்விதம் சொன்னதைக் கேட்ட பிரம்ம ராட்சசனும் கோபம் தணிந்து, அது போதம், அப்படியே செய் என்று அதற்குச் சம்மதித்தான். அன்றி இதற்கு ஒரு நிபந்தனையும் தெரிவித்தான். எனக்கு இழைத்த அவமானத்தை ஒரே ஒரு நிபந்தனையின் பேரில் மன்னித்து உன் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வேன். 7 வயதுள்ள அந்தணச் சிறுவன் ஒருவனையே இதற்கு நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். அவன் நல்ல அறிவும் உயர்ந்த குணமும் வாய்க்கப் பெற்றவனாகவும் உன் பொருட்டு தன்னைத்தானே தியாகம் செய்து கொள்ள அவனாக இஷ்டப்பட்டு முன் வரவேண்டும். பலியிடும்போது அவனுடைய தாய் தந்தையர்கள் அவனை பூமியில் கிடத்தி கை கால்களை பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நரபலியை தேர்ந்தெடுத்து இன்றிலிருந்து 7ஆம் நாள் நீயே வாளால் வீசி அவனை எனக்கு பலி கொடுக்க வேண்டும். இதை இப்படியே நிறைவேற்றுவாயாகில் நல்லது, இல்லாவிட்டால் அரசே, ஒரே க்ஷணத்தில் உன்னையும் உன்னைச் சார்ந்தவர்களையும் நான் அழித்து விடுவேன். இதைக் கேட்டவுடன் அரசன் பயந்து அந்த நிபந்தனைகளுக்கு அப்படியே ஒப்புக்கொண்டான். பிரம்ம ராட்சசனும் உடனே மறைந்தான். பிறகு சந்திராவலோக அரசன் தன் மனைவியுடன் குதிரையேறி கலங்கிய மனத்துடன் தன் பரிவாரத்தை அடையக் கிளம்பினான். ஐயோ, என்ன முட்டாள்தனம் இது! வேட்டை மோகத்தாலும் காமவசத்தாலும் அறிவிழந்து பாண்டுவைப் போல அழிவைத் தேடிக் கொண்டேனே. பிரம்மராட்சசன் விதித்த 3 விசேஷங்களை உடைய நரபலி எங்கே கிடைக்கப் போகிறது? விதிவிட்ட வழி நடக்கட்டும். தலைநகரத்திற்கு திரும்பி என்ன நடக்கிறதோ பார்க்கலாம் என்று பற்பல விதமாகக் கவலைப்பட்டான். இவ்விதம் சிந்தனை இழந்து அவன் வரும்போது அவனைத் தேடிக் கிளம்பிய சேனையைக் கண்டான். அதனோடும் தன் மனைவியோடும் அவன் தன் தலைநகரமான சித்திரக்கூடத்தை அடைந்தான். அரசன் தனக்குச்சமான மனைவி கிடைத்ததைக் கண்டு ராஜ்யம் முழுவதும் குதூகலம் அடைந்தது. ஆயினும் அரசன் தன் வருத்தத்தை அடக்கிக் கொண்டு அன்றைய மீதிப் பொழுதைக் கழித்தான். மறுநாள் தனக்கு நேர்ந்தவற்றை எல்லாம் மந்திரிகளிடம் இரகசியமாகத் தெரிவித்தான். அதிவிவேகியான மந்திரி ஒருவன், அரசே, இதற்காக மனம் உடைந்து விட வேண்டாம். உலகத்தில் எத்தனையோ அதிசயங்களைக் காணலாம். அத்தகைய பலியைத் தேடி நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று கூறி அரசனைத் தேற்றினான். மந்திரி இவ்விதம் அரசனைத் தேற்றிவிட்டு சீக்கிரத்திலேயே 7 வயதுள்ள பையனைப் போல் தங்கத்தால் ஓர் உருவம் செய்தான். அதற்கு காதிலும் கழுத்திலும் ஏராளமான நகைகளைப் போட்டு ஒரு தேரில் வைத்து நாடு நகரங்களிலெல்லாம் இழுத்துச் செல்ல உத்தரவிட்டான். அவ்விதம் தங்க பிரதிமையை எடுத்துச் செல்லும்போது அதற்கு முன்னதாக பின்வருமாறு தண்டோரா போடச் செய்தான். சமூகத்தின் நன்மையை உத்தேசித்து தன் பெற்றோருக்கு பிரயோஜனம் அளிக்க விரும்பும் யாராவது 7 வயது அந்தணச் சிறுவன் ஒருவன் தானாக இஷ்டப்பட்டு ஒரு பிரம்ம ராட்சசனுக்கு பலியாக முன்வருவானாகில் அவன் தன்னை அவ்விதம் பலியிட்டுக் கொள்ள தாய் தந்தையர் அனுமதி கொடுப்பதுடன் பலி கொடுக்கும்போது அவனுடைய கைகால்களை பிடித்துக் கொள்வார்களாகில் இந்த தங்கப் பிரதிமையும் நவரத்தினங்களுடன் இனாமாக அளிக்கப்படும். அப்போது அந்தணர்களுக்கு அரசர் பிரத்தியேகமாக அளித்திருந்த தானத்தால் வாழ்ந்து வந்த 7 வயது அந்தணச் சிறுவன் ஒருவன் இதைக் கேள்வியுற்றான். அவன் உயர்ந்த வீரமும் பிரமிக்கத்தக்க நற்குணங்களும் பெற்றவன்.
சிறு வயது முதலே பிறருக்கு உபகாரம் செய்வதிலே சிரத்தையும் ஆனந்தமும் கொண்டவன். பூர்வ ஜன்மத்திலும் அவன் அவ்விதமே பிறருக்கு உபகாரம் செய்து அடைந்த நற்கர்மத்தின் தொடர்பே போலும். உண்மையில் நாட்டு மக்களின் புண்ணிய பலனை உருவம் எடுத்து வந்திருப்பது போலத் தோன்றினான். அவன் பறை சாற்றுவார்களிடம் வந்து, உங்கள் நன்மைக்காக நான் என்னை தியாகம் செய்து கொள்ளுகிறேன். ஆயினும் முதலில் நான் போய் என் பெற்றோர்களிடம் சொல்லிவிட்டு வந்துவிடுகிறேன் என்று தெரிவித்தான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு அனுமதியளித்தார்கள். சிறுவன் தன் வீடு சென்று தாய் தந்தையர்களிடம் கைகூப்பி பின்வருமாறு வேண்டினான். அநித்தியமான இந்த உடலைச் சமூகத்தின் நன்மைக்காக பலியிட விரும்புகிறேன். இதனால் உங்கள் தரித்திரமும் ஒழியும், ஆகவே அதற்கு எனக்கு அனுமதியளிக்க வேண்டும். இவ்விதம் செய்தால் பொன்னும் மணியும் கொண்டு என்னைப் போல செய்யப்பட்ட உருவத்தையும் 100 கிராமங்களையும் அரசன் எனக்குத் தானம் அளிப்பான். அவைகளைப் பெற்று நான் உங்களுக்கு அளித்து விடுவேன். அதனால் உங்கள் தரித்திரமும் நீங்கிவிடும். இன்னும் அநேக பிள்ளைகளைப் பெற்றுக் கொள்ளலாம். இதைக் கேட்ட அவன் தாய் தந்தையர் திடுக்கிட்டனர். குழந்தாய், என்ன சொல்கிறாய்? உனக்கு சங்கா, காற்று, தோஷம் ஏற்பட்டிருக்கிறதா? அல்லது கிரகச்சாரம் பிடித்திருக்கிறதா? இந்த இரண்டில் ஒன்று இல்லாவிட்டால் நீ இப்படி விபரீதமாக பேச மாட்டாய். பணத்தை உத்தேசித்து குழந்தைகளை பலியிட யாருக்குத்தான் மனம் வரும்? எந்த குழந்தைதான் தன் உடலை தியாகம் செய்யும்? என்று கேட்டனர். நான் சித்த சுவாதீனமற்று பேசவில்லை. சுவாதீன புத்தியுடன் தான் பேசுகிறேன். இதை கேளுங்கள். பிறப்பிலேயே இந்த உடலுக்கு துக்கம் ஏற்பட்டு விடுகிறது. சொல்ல முடியாத அசுத்தங்களைத் தாங்கி நிற்கிறது. என்றைக்காவது ஒரு நாள் அழிந்து போக வேண்டியதே. ஆகவே அநித்தியமான இந்த உடலைக் கொண்டு சம்பாதிக்கும் புண்ணியத்தையே நிரந்தர வஸ்துவாக பெரியோர் கருதுகின்றனர். உலகத்து மக்கள் எல்லோருக்கும் பயன்படக்கூடியதைத் தவிர வேறு என்ன புண்ணியம் கிடைத்துவிடும்? என் தாய் தந்தையர்களைப் போற்றாவிட்டால் இந்த உடலால் என்ன பயன்? என்று குமாரன் தன் பெற்றோர்களுக்கு விஷயத்தைச் சொன்னான். கடைசியில் அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாகப் பெருகி ஒழுக அழுது கொண்டே அவன் விருப்பத்திற்கு சம்மதித்தார்கள். உடனே அவன் ஸ்வர்ண பிரதிமையையும் 100 கிராமங்களையும் பெற்று அவைகளைத் தன் தாய் தந்தையர்களிடம் ஒப்படைத்தான். பிறகு தன் பெற்றோர்களுடனும் ராஜசேவகர்களுடனும் வெகு சீக்கிரமாகச் சித்திரகூடத்தில் உள்ள அரசனை அடைந்தான். கலங்காத நெஞ்சுடன் ஒரு சஞ்சீவி போல ஜொலித்துக் கொண்டு வந்த அந்த இளைஞனைக் கண்டு அரசன் உவகை பூத்தான். உடனே அவனுக்கு அஞ்சனம் இட்டு மாலை சூட்டி அலங்கரித்து யானை மீது ஏற்றி பெற்றோர்களுடன் அவனை பிரம்ம ராட்சசனின் இருப்பிடத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கே ராஜபுரோகிதரச மரத்தடியில் சக்கரம் வரைந்து விதிப்படி கர்மாக்களைச் செய்து உமம் வளர்த்தார். ஜ்வாலாமுகன் என்ற பிரம்ம ராட்சசனும் வேதம் மோதிக்கொண்டு கடகடவென்று சிரித்தபடி வந்து சேர்ந்தான். அவன் தோற்றம் பார்க்க பயங்கரமாக இருந்தது. அளவுக்கு மீறி இரத்தபானம் பண்ணி இருந்ததால் வெறிகொண்டு மூச்சுவிட முடியாமல் திணறிக்கொண்டு கொட்டாவி விட்டான். அவன் கண்கள் தீப்பிழம்பு போல ஜொலித்தன. அவன் உருவத்தால் அந்த பிரதேசத்தையே இருள் சூழ்ந்து கொண்டது. அவனைக் கண்ட அரசன் சந்திராவலோகன் தாழ்ந்து வணங்கி, பெரியோய், இன்று 7வது நாள் நான் சொன்னபடியே இதோ நரபலியே கொண்டிருக்கிறேன். மனமிறங்கி இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அவ்விதம் அரசன் வேண்டும் பொழுது பிரம்மராட்சசன் அந்த பையனைப் பார்த்து நாக்கால் தன் கடைவாய்களை நக்கிக் கொண்டான். அதே சமயம் உன்னதப் பிறவி வாய்ந்த அந்தச் சிறுவன், என் உடலை தியாகம் செய்து கிட்டும் புண்ணியத்தால் எனக்கு சுவர்க்க பதவி கிடைக்காமல் போகட்டும், மேலான பதவியும் வேண்டாம். அவற்றால் பிறருக்கு எந்த நன்மையும் உண்டாகாதே. ஒவ்வொரு பிறப்பிலும் என் உடலை பிறருக்கு அர்ப்பணிக்கும் பாக்கியம் எனக்குக் கிட்டினால் போதும் என்று தன் மனதிற்குள்ளாகவே வேண்டிக் கொண்டான். இவ்விதம் அவன் தன் அபிலாஷையைத் தெரிவிக்கும் தருணம் ஆகாயத்திலே தேவர்கள் தோன்றி மலர் மாறி பொழிந்தனர். பிறகு அந்தப் பையனை பிரம்ம ராட்சசன் எதிரில் கிடத்தி தாய் கைகளைப் பிடித்துக் கொண்டாள். தகப்பன் கால்களைப் பிடித்துக் கொண்டான்.
பலி கொடுக்கத் தயாராக அரசன் கத்தியை உருவிக்கொண்டான். அந்த சமயம் சிறுவன் உரக்கச் சிரித்தான். அந்த சிரிப்பின் ஒலியைக் கேட்டு பிரம்மராட்சசன் உள்பட எல்லோரும் தங்கள் செயலை மறந்து ஆச்சரியத்தோடு கைகூப்பி அவன் முகத்தை கூர்ந்து நோக்கி வணங்கினார்கள். அதிசயமும் ஆச்சரியமும் நிறைந்த இந்தக் கதையை கூறி முடித்த வேதாளம் விக்கிரமாதித்தனைப் பார்த்து, மகாராஜனே, தன் உயிர் போகப் போகிற அபாயம் சூழ்ந்திருக்கும் அந்த சமயத்திலே அந்த சிறுவன் சிரித்த காரணம் என்னவென்பதைச் சொல்ல வேண்டும் என்றது. விஷயத்திலோ அவர்கள் எல்லோரும் பிரசன்னமாகி இருந்தார்கள் அன்றி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைக்கு நேர்மாறாக நடந்து கொண்டனர். குழந்தையின் பெற்றோர்கள் பேராசை கொண்டு அவன் கைகால்களைப் பிடித்திருந்தனர். தன் உயிரைக் காப்பாற்றுவதற்காகச் சுயநலம் கொண்டு அவனைக் கொல்ல அரசன் தயாராக இருந்தான். அருவருக்கத்தக்க பொருள் நிரம்பியதும் வியாதி வசப்பட்டதுமான இந்த உடலை வளர்ப்பதற்காக இவர்கள் எல்லோரும் இப்படி நிருதவறி நடக்கிறார்களே. பிரம்மா, இந்திரன், விஷ்ணு, சிவன் ஆகிய தேவர்கள் கூட என்றைக்காவது ஒரு நாள் அழிந்துவிட வேண்டுமென்ற நியதி கொண்ட இவ்வுலகில் போதமுடலைக் கொண்டு நீண்ட காலம் வாழும் ஆசை அவர்களுக்கு எப்படித்தான் ஏற்பட்டதோ? இவ்விதம் நினைத்துச் சிரித்தான். அந்த சிரிப்பில் ஆச்சரியமும் சந்தோஷமும் மாயத்தோற்றத்தால் மதிமயங்கி பிறர் செய்யும் அற்புதக் காரியங்களைக் கண்டு ஆச்சரியமும் அடைந்தான். இந்த பதிலைக் கேட்ட வேதாளம் மறுபடி கட்டவிழுத்துக் கொண்டு முருங்க மரத்தில் தொற்றிக் கொண்டது. மீண்டும் கதை தொடரும்.